வணக்கம். வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த அதிகாலை நேரத்தில் தரையேற தொடங்கிவிட்டது. டெல்டா மாவட்டங்கள் வழியாக, வட உள் மாவட்டங்கள் வழியாக தற்பொழுது அரபிக்கடல் நோக்கி, கர்நாடக பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில, குறிப்பாக புதுச்சேரியை மையமாக வைத்து விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கடலூர் இந்த பகுதியில் மட்டும்தான் அதிகபட்ச மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இனிமேல் உள் பகுதிகளில் தான் பொழியும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மழையோட தீவிரம் குறையும். இருந்தாலும் இந்த தூறல் சாரல் இருந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக மழை குறையும். நாளை நல்ல ஒரு இடைவெளி கிடைக்க தொடங்கும். 2 நாட்களுக்கு 23, 24, 25 நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும். இருந்தாலும் மாலை நேரத்தில், மதிய நேரத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும். கிழக்கு காற்றின் வருகை காரணமா 25ஆம் தேதி ஆந்திர எல்லையோரத்திற்கு வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி காரணமாக கொஞ்சம் மழை இருக்கும். ஆனால் பெரிய அளவில் இந்த நிகழ்வால் மழை இல்லை. இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக குறையும். இனிமேல் பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதிக்கும் ஆந்திர பகுதிக்கும் தான் மழை. தமிழ்நாட்டிற்கு குறைந்தாலும் மாலையில, இரவில கொஞ்சம் மழை இருக்கும். பெரும்பாலும் மதிய மாலை மழை இருக்கும், கொஞ்சம் மழை இருக்கும். 23 தீவிரம் குறையும். 24 நல்லாவே குறைஞ்சிருக்கும். 25 நல்ல இடைவெளின்னு சொல்லலாம். ஆனால் 25 மாலையில லேசான மழை இருக்கும். 26ஆம் தேதி மாலைக்கு பிறகு அந்தமான் பகுதியிலிருந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி நெருங்கி வர இருக்கிறது. அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து அது கரை கடக்கும் இடம் ஆய்வில் இருக்கிறது. என்றாலும் அடுத்த நிகழ்வு 27ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவை தொடங்குவது உறுதி. அது உற்று நோக்கப்படுகிறது. நன்றி.